उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல தம் ஆதிதேயி பகுமானபூர்வையா சபர்யயா பிரத்யுதியாய பார்வதி பவந்தி சாமியே அபினிவேஷ்ட சேதசாம் வபுர்விசேஷேஷு அதிகௌரவாக ஸ்ரீயாக கிரியாக. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிதி சத்காரம் பண்ணார் பார்வதி. ஈஸ்வரன் வந்தாச்சு, பரமேஸ்வரன் இங்க. ஸோ இதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, விதி பிரயுக்தாம் பிரதிகிருஹ்ய சத்கிரியாம் பரிசிரமம் நாம வினீயச்ச க்ஷணம் உமாம் ச பஷ்யன் ரிஜுனாயேவ சக்ஷுஷா பிரச்சக்கிரமே வக்தும் அனுஜித கிரமஹ. ஸோ என்ன அப்படின்னா, சகங்கிறது இங்க பரமேஸ்வரனுக்கு போறது. சக ஈஸ்வரஹா உமாம் பஷ்யன்னு, உமாவை பார்த்துண்டே. ஓகேவா? சோ என்ன பண்ணார் சக ஈஸ்வரஹா? விதி பிரயுக்தாம் சத்கிரியாம் பிரதிகிருஹ்ய. விதினா பிரயுக்தாம், ஒரு அதிதி வந்தா என்ன மாதிரி சத்காரம் பண்ணணுமோ அப்படிப்பட்ட விதி, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டன்னு அர்த்தம். விதினா பிரயுக்தாம் சத்கிரியாம் பிரதிகிருஹ்ய, அதை எடுத்துனுட்டு அக்செப்ட் பண்ணினுட்டு, அக்செப்டிங் த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதான். பரிசிரமம் க்ஷணம் பரிசிரமம் நாம வினிய நாம. ஸோ க்ஷணம், ஒரு க்ஷணம் அவர் அத்வகேதம் இருக்கணும். இத்தனை நாள் டிராவல் பண்ணின்னு வந்திருக்காரோனோ, அந்த அத்வகேதம் பரிசிரமத்தை வினியனா அபனியன்னு அர்த்தம், போக்கடித்து கொண்டு. நாம அப்படிங்கிறது கலுங்கிற அர்த்தம், சரியா? பரிசிரமம் க்ஷணம் பரிசிரமம் வினியச்ச நாம. ஓகேவா? சக ஈஸ்வரஹா ரிஜுனாயேவ சக்ஷுஷா உமாம் பஷ்யன்னு. ரிஜுஹு அப்படின்னா நேர்கொண்ட பார்வை. ரிஜுஹுனா அவக்ரம்னு அர்த்தம். வக்ரம்னா வளைந்த ஒரு கோணல் பார்வை. ரிஜுங்கிறது நேர. சோ ரிஜுனாயேவ சக்ஷுஷா, நேர்கொண்ட ஒரு பார்வையினால சக ஈஸ்வரகா உமாம் பஷ்யன்னு, அந்த உமாவை பார்த்து கொண்டே சக வக்தும் பிரச்சக்கிரமே, பேச ஆரம்பித்தார். சோ இதுல இருந்து ஒரு 18 ஸ்லோகம் கிட்டத்தட்ட வரப்போகுது. ஈஸ்வரன் பரமேஸ்வரனுடைய கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் 3 குசலம் விசாரிக்கிறார். ஏன்னா ஒருத்தரை பார்த்த உடனே டபால்னு இறங்கப்படாதோ, எப்படி இருக்க, ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா, அந்த மாதிரி. அதுதான் வக்தும் பிரச்சக்கிரமே அனுஜித கிரமக. உஜ்ஜிதம்னா தியக்தம்னு அர்த்தம். ந உஜ்ஜிதம் கிரமம் ஏன சகா, எவர் ஒருவரால அந்த கிரமமானது விடப்படவில்லையோ. ஒருத்தரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன கேட்கணுமோ, என்ன ஆர்டர்ல அவளை விசாரிக்கணுமோ, அந்த கிரமம் ந உஜ்ஜிதம். புரியுறதா? சோ இந்த அனுஜித கிரமஹா சகாக்கு போறது. புரியுறதா? ரிஜுனாயேவ சக்ஷுஷா பஷ்யன்னு சகாக்கு போறது. சோ சக ஈஸ்வரஹா விதி பிரயுக்தாம் சத்கிரியாம் பிரதிகிருஹ்ய பரிசிரமம் க்ஷணம் பரிசிரமம் வினீயச்ச நாம சக ரிஜுனாயேவ சக்ஷுஷா உமாம் பஷ்யன்னு அனுஜித கிரமஹா சக வக்தும் பிரச்சக்ரம். பேச ஆரம்பிச்சார். சோ பேச ஆரம்பிச்சதுக்கு இந்த ஸ்லோகம். புரியுறதா? சோ அத தேவி சத்கிருதஸ்ய பிரம்மச்சாரிணः விருத்தம் ஆக. சோ தேவ்யா சத்கிருதः பிரம்மச்சாரி, தேவ்யா சத்கிருதஸ்ய பிரம்மச்சாரிணः, தேவியினால் சத்காரம் பண்ணப்பட்ட அந்த பிரம்மச்சாரியான அந்த பரமேஸ்வரனுடைய விருத்தத்தை ஆக கூறுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். சக விதி பிரயுக்தாம் சத்கிரியாம் பிரதிகிருஹ்ய க்ஷணம் பரிசிரமம், வேறு நிமிஷம் வச்சுக்கிறேன். ஓகே. சக விதி பிரயுக்தாம் சத்கிரியாம் பிரதிகிருஹ்ய க்ஷணம் பரிசிரமம் வினீயச்ச நாம ரிஜுனாயேவ சக்ஷுஷா உமாம் பஷ்யன்னு வக்தும் பிரச்சக்கிரமே. இதான் அன்வயம், சரியா? சகனா இஸ் ஈக்குவல் டு பிரம்மதாரி. விதிதக அப்படின்னா சாஸ்திரதக, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ. பிரயுக்தாம் அப்படின்னா விஹிதாம், விதிக்கப்பட்டிருக்கோ. அந்த சத்கிரியாம் இஸ் ஈக்குவல் டு பூஜாம், பிரதிகிருஹ்ய இஸ் ஈக்குவல் டு பரிகிருஹ்ய, க்ஷணம் கஞ்சித் காலம், பரிசிரமம் அப்படின்னா அத்வ பரிசிரமம், அந்த அத்வகேதம் மார்க்கம் டிராவல் பண்ணத்தினுடைய அந்த கேதத்தை வினிய அபனிய சகாரக அப்படிங்கிறது பூர்வோக்த சத்கிரியா பரிகிரக சமுச்சயே. அதாவது விதி பிரயுக்தாம் சத்கிரியாம் பிரதிகிருஹ்ய, அதை எடுத்துனுட்டு க்ஷணம் பரிசிரமம் ச வினிய, அந்த சாங்கிறது
அதை எடுத்துன்னுட்டு சத்கிரியைய எடுத்துன்னுட்டு அவளால செய்ய கொடுக்கப்பட்ட ஹாஸ்பிட்டாலிட்டிய அங்கீகாரம் பண்ணினுட்டு அட் த சேம் டைம் தன்னுடைய சிரமத்தையும் போக்கின்றார். அதுக்கு அந்த சாங்கிறது அந்த சத்கிரியா பரிகிரக சமுச்சயே, அந்த அதை பரிகிரகணம் பண்ணிக்கிறது, அட் த சேம் டைம் தானும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. நாம சப்தங்கிறது கீழே கலுங்கிற அர்த்தத்துல வருது, நாம கலு. சரியா? அவித்தியமான அத்வ பரிசிரம அபநயம் அபநயம் கஞ்சித் காலம் அபிநீய இத்தியர்த்தக. அதாவது அவருக்கு பரிசிரமம்ங்கிறது உண்டு இருக்கான இல்ல, அவித்தியமான அத்வ பரிசிரமம், அவர்கிட்ட இல்லாத அந்த அத்வ பரிசிரமத்தை அபநயம் கஞ்சித் காலம் அபிநீய இத்தியர்த்தக, கொஞ்ச நேரம் அந்த மாதிரி அத்வசிரமத்தை போக்கின்ற மாதிரி அவர் இருந்தார். ரிஜுனா விலாச சூன்யத்வாது அவக்ரேன. சார் அர்ஜுனா அப்படின்னா நேர்கொண்ட ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், அப்படின்னா ஒரு வியாஜமும் இல்லை அதுல, ஒரு வக்கர பார்வைங்கிறது இல்லை. ஏன்னா அவ ஒரு ஸ்திரீ, இவர் ஒரு பிரம்மச்சாரி. ஆனா ரிஜுனா விலாச சூன்யத்வாது அவக்ரேன, ஒரு விலாசமும் இல்லை, ஒரு ஹாவ் பாவ் எதுவும் இல்லை. அதனுடைய ஒரு அபாவாத்து வக்கர நேத்திரேன அவக்ரேன அவக்ரேன சக்ஷுஷா ஏவ சப்தः விலாசஸ்ய அத்தியந்த அபாவம் ஆக. ஸோ வந்து ரிஜுனா ஏவ சக்ஷுஷான்னு போடுறாரோனோ, அந்த ஏவாகாரம்ங்கிறது என்ன அப்படின்னா அவக்கர சக்ஷுஷா தான் பார்த்தாருங்கிறத எம்பசிஸ் பண்றதுக்கோசரம். ஏவங்கிறது விலாசஸ்ய அத்தியந்த அபாவம், நித்தியமா அது கிடையாது, விலாசம்ங்கிறது அங்க இல்ல அவருடைய பார்வையிலங்கிறத ஃபர்தரா எம்பசைஸ் பண்றதுக்கோசரம் அந்த ஏவகாரம்ங்கிறார். சக்ஷுஷா அப்படின்னா நேத்ராபியாம், ரெண்டு கண்களினால், ஜாதவ் ஏகவச்சனம், சக்ஷுஷா சக்ஷுபியாம்னு வந்திருக்கணும், சக்ஷுஷான்னு சிங்குலர்ல போட்டிருக்கா, ஜாதோ ஏகவச்சனம். உமாம் பார்வதியும் பஷ்யன்னு. ஸோ சக்ஷுஷாங்கிறதுனால ஒரு கண்ணால பார்த்தாருங்கிற அர்த்தம் இல்லை, அதுக்குதான் அவர் விளக்கரர் நேத்ராபியாம். இதெல்லாம் சொல்லணுமான்னு சொல்லணும். ஜாதோ ஏகவச்சனம். உமாம் பார்வதியும் பஷ்யன்னு, பார்வதியை பார்த்து கொண்டே விலாசசூன்யேன சக்ஷுஷா தர்ஷனம் அதிப்பிரவருத்த ராக கோபனார்த்தம். ஸோ விலாசசூன்யேன சக்ஷுஷா தர்ஷனம். ஸோ வந்து விலாசசூன்யேன சக்ஷுஷா, அந்த விலாசம் இல்லாத ஒரு சக்ஷுனால, அப்படிங்கிறதுனால என்ன சொல்றார் அப்படின்னா தர்ஷனம்ங்கிறது அதி பிரவருத்த ராக கோபனார்த்தம். சி ராகத்தை மறைக்கிறதுக்கோசரம்னு போட்டிருக்கார். அங்க வந்து அந்த தர்ஷனம், அந்த பார்வைங்கிறதே என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டோட பார்க்கவே இல்லை. ராக ஸ்வபாவ அனபிஜானாம் பாலானாம் ஸ்வபாவக அனேன பிரகடீகிருதா. ஏன் அப்படின்னா ராகம் ஆசை, அந்த ராக ஸ்வபாவ அனபிஜானாம், அதை அறியாத பாலானாம் ஸ்வபாவக அனேன பிரகடீகிருதா. ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த விலாசம்ங்கிறது அந்த கண்கள்ல அவளுக்கும் இல்லை அவருக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா அவ வந்து அனபிக்ஞா அந்த பாலா, அதை வந்து காமிக்கிறதுக்கோசரம் விலாச சூன்யேன ரிஜுனா ஏவ சக்ஷுஷான்னு போடுறார். உக்தம் ச ஸ்ரீ கிருஷ்ண விலாசே. அதாவது இந்த கிருஷ்ண விலாச காவியத்திலேருந்து நம்ம இவர் வந்து நிறைய கொட்டேஷன் கொடுத்துருக்கார். சுகுமார கவின்னு நம்ம முன்னாடி சர்க்கத்துல கூட நிறைய கொட்டேஷன் பார்த்துருக்கோம். இட் இஸ் அ 4 சர்க்கம் வடிவமைக்கப்பட்ட ஒரு காவியம். சரியா? லகு காவியம் அது. ஸோ அது சுகுமார கவிங்கிறவர் எழுதியிருக்கார். பட் நான் தேடி பார்த்தேன், ஐ குடன்ட் கெட் த ரெஃபரன், ஐ மீன் ஸ்லோகா. ஜஸ்ட் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். உக்தம் ச ஸ்ரீ கிருஷ்ண விலாசே, கிருஷ்ண விலாசம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல இந்த ஸ்லோகம் இருக்குன்னு போட்டிருக்கார். பரமாஹா தே புரேவ முக்தபாவம் பிரதயன்னு இவ சக சந்நிதௌ ஜனானா விஜனேஷு விலாசினீஷு தஸ்ய வியஸ்ருஜத் ஆர்ஜவம் ஈக்ஷண உக்தி ஹாசாஹா. ஸோ வந்து என்ன, பரமாகனா சிரேஷ்டாகான்னு அர்த்தம். தே சிரேஷ்டாகா, அந்த ஒசர்ந்த மனிதர்கள், ஜனானாம் சந்நிதௌ முக்தபாவம் பிரதயன்னு இவ. ஜனானாம் ஒரு நிறைய ஜனங்கள் இருக்கா, அவளுடைய பிரசன்ஸ்ல ஒரு முக்தபாவம், ஒரு முக்த ஸ்வபாவத்தை, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த டிஸ்பிளே பண்ணுவா. ஆனா விஜனேஷு விலாசினீஷு, நான் யாரும் இல்லாத இடத்துல அந்த 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 மாதிரி இடங்களில் என்னத்த வியசிருஜத்து அப்படின்னா லீவ், விடுறா, வெளிக்கொண்டு வரா. எதை அப்படின்னா ஆர்ஜவம் ஈக்ஷண உக்தி ஹாசாகா. ஸோ ஆர்ஜவ ஈக்ஷணம், ஒரு மாதிரி ஒரு ஒரு கண் பார்வையும் சரி, உக்தி அவருடைய பேச்சுகளும் சரி, ஹாசாகா, இது எல்லாத்தையுமே சக சக வியசிருஜத்து, அந்த ஒரு புருஷனானவன் வெளிவிடுகிறான்.
எதை இது எல்லாத்தையும் ஜனானாம் சந்நிதௌ முக்தபாவம் பிரதயன்னு சக விஜனேஷு விலாசினீஷு தஸ்ய அவனுடைய அந்த ஆர்ஜவம் ஈக்ஷண உக்திஹாசாக விசர்ஜன் அதை எல்லாத்தையும் விடுவி. ஓகே ஓகேவா. சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் சம்படி அவ வந்து இந்த ரிஜுசக்ஷுஷா ஏவ திருஷ்டி, அங்க வந்து வக்ராகாரம்ங்கிறது அங்க கிடையாது. அதுதான் இந்த ஸ்லோகத்து மூலமா சொல்றார். இது ததா பூதக சன்னு வக்தும் பிரச்சக்கிரமே ஆரப்தவான். சோ இந்த மாதிரி இருந்து கொண்டு அந்த ரிஜுனாயேவ சக்ஷுஷா உமாம் பஷ்யன்னு சக பரமேஸ்வரः வக்தும் பிரச்சக்கிரமே ஆரப்தவான். नापि रागादि राधा रागाधिक्यात् आत्मनः समीहितम् एव अर्थम् आदौ पृष्टवान् इत्याह अनुज्जित क्रमः इति. சோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது ராகாதி ஆதிக்கியாது, ராகம்னா ஆசை, ஆசைகள் ஆசைங்கிறது ஜாஸ்தி இருக்கிறதுனால ஆத்மனக சமீகிதம், சமீகிதம்னா ஆசைன்னு அர்த்தம். ஈகு சமு ஈகுங்கிறது தான் ஈகதே, ஈஹிதகாங்கிறது இக்த பிரத்யத்துல இருக்கு. சமீஹிதம் அப்படிங்கிறது டிசையர்டு. சமீகதம் ஏவ அர்த்தம் ஆதௌ ந பிருஷ்டவான், நான் கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். சார் ராகாதிக்கியாது ஆசை இருக்குங்கிற ஒரு காரணத்தினால தனக்கு தனக்கு தன்னுடைய டிசைரை அவன் முதல்ல கேட்கல. அதனால என்ன, அதுக்கு என்ன, அதை குறிக்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை ஸ்லோகத்துல போட்டிருக்கார் அப்படின்னா அனுஜித கிரமக ந உஜ்ஜிதம் உஜ்ஜிதா கிரமக ஏனசகா, எவர் ஒருவரால அந்த கிரமமானது ஆர்டரானது விடப்படவில்லையோ. அனுஜிதா அப்படின்னா அபரித்தியக்தா, சரியா, விடப்படாத. கிரமஹா அப்படின்னா வச்சன கிரமஹா, அந்த பேச்சு கிரமம், சரியா. ஏன சக, சோ அனுஜிதா அபரித்தியக்தா கிரமஹ வசன கிரமஹ ஏன சக. எடுத்த உடனே நீ என்னம்மா எதுக்கு தபஸ் பண்ண வந்துட்டு இருக்க அப்படிலாம் கேட்காம he has ஒரு புரோட்டோகால் மாதிரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு. சோ மனசுக்குள்ள ராகாதிக்யாத்து ஆத்மனக சமீகிதமேவ அர்த்தௌ ஆதௌ நாபி பிருஷ்டவான். அதனால என்ன அப்படின்னா அனுஜித கிரமஹ, அனுஜிதா அபரித்தியக்தா கிரமஹ வசன கிரமஹ ஏன சக ததா. அடுத்தது என்ன அப்படின்னா குஷல कुशलप्रश्नम् ओके कुशलप्रश्नम् आरभ्य तपश्चरण कारण प्रश्नपर्यन्तः वक्ष्यमाणः वचनविन्यासक्रमः अत्र क्रमशब्देन विवक्षितः. अत्र क्रमशब्देन यत् विवक्षितम् அப்படின்னா குஷல பிரஷ்னாத்து ஆரம்பியா, சௌக்கியமா இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சு தபஸ்சரண காரண பிரஷ்ன பர்யந்தகா, இந்த தபஸுக்கு என்ன காரணம், ஏன் வந்து நீ வந்து இமவானுடைய புத்திரியா இருந்துட்டு இப்படி வந்து தபஸ பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படிங்கிற வக்ஷமானக வச்சன விநியாச கிரமக. ச விநியாசகனா பிரஸ்தாவக, தன்னுடைய பேச்சினுடைய பிரசன்டேஷன், அதனுடைய அந்த ஆர்டர் கிரமசப்தேன விவக்ஷிதா. கிரமஹ அப்படின்னா அஜெண்டா போட்டுட்டு வரல அவன், இதுக்கப்புறம் இது 5 o'clock மீட்டிங் 4 o'clock ஹை டீ அந்த மாதிரி இல்ல. ஒரு பேசுறதுக்கு ஒரு 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 ஸ்திரீய பார்க்க போறோம், அந்த ஸ்திரீ வந்து தனக்கு அதித்தி சத்காரம் பண்றா, அவளுக்குன்னு கேட்கறதுக்கு அவகிட்ட கேட்கறதுக்கு there is an order to be followed. புரியுறதா. சோ அதுதான் உஜ்ஜித கிரமஹா. சரியா இருக்கா. அப்படிப்பட்ட ஈஸ்வரன் பேச ஆரம்பித்தார். சோ விதி பிரயுக்தாம் பிரதிகிருஹ்ய சக்ரியாம் பரிஸ்ரமம் நாம வினீய சக்ஷணம் உமாம்ச பஷ்யன் ரிஜுனைவ சக்ஷுஷா பிரசக்ரமே வக்தும் அனுஜ்ஜித கிரமஹா. நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன அப்படின்னா அபிக்ரியார்த்தம் சுலபம் சமிக்குஷம் ஜலான்யபி ஸ்நான விதி க்ஷமாணிதே அபிஸ்வசக்தியா தபசி பிரவர்த்தசே சரீரமாத்தியம் கலு தர்மசாதனம். இது நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சரீரமாத்தியம் கலு தர்மசாதனம். தர்மசிய சாதனம் எதுன்னா சரீரம். அததான் வந்து நல்லா பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அது வந்து வித்தி சித்திர நியாயம்னுவா. செவரு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா. செவரே பழா போயிடுத்துன்னா அப்புறம் சித்திரம் எங்க வரையறது. சோ அதனால சரீரத்தை முதல்ல பாத்துக்கோன்னு சொல்றாரு. புரியுறதா. அதான் எப்படி கேட்கிறார் பாருங்க. அபிக்ரியார்த்தம் சுலபம் சமித்குஷம். கிரியார்த்தம் நீ வந்து எதுல தபஸ்ல இறங்கிட்டு இருக்க, சோ உனக்கு வந்து பிரதமம் எது ரொம்ப அவசியகம் அப்படின்னா சமித்தும் குஷமும், தர்பையும் சமித்துக்களும், அந்த ஓமத்துல போடுற அந்த கட்டை. சோ அபிக்ரியார்த்தம், அபிங்கிறது கேள்வி. சோ கிரியார்த்தம் உன்னுடைய கிரியைக்கோசரம்
சமித்குஷம் சுலபம் அப்படி ஈஸியா கிடைக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் ஸ்நான விதி க்ஷமாணிதே ஜலானி அப்பி ஜலானி அப்பி 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 ஜலானி அப்பிங்கிறது கேள்வி சரியா. ஸ்நான விதி க்ஷமானி உனக்கு உன்னுடைய ஸ்நான விதிக்கு உபயோகப்படுற அந்த ஜலம் கிடைக்கிறதா, நல்ல ஸ்வச்ச ஜலமா கிடைக்கிறதா. அதுக்கப்புறம் ஸ்வசக்தியா தபசி பிரவர்த்தசே அப்படி உனக்கு என்ன முடியுமோ உன்னுடைய லிமிட்டேஷனுக்கு என்னவோ அதுக்கேத்த மாதிரி தானமா நீ வந்து தபஸ்ல ஈடுபடுற. அதாவது அக்லேஷே தபசிங்கிற பின்னாடி வரும் வியாக்கியானத்துல. அக்லேஷகரே தபசி கிளேசத்தை கொடுக்காத தபஸ்ல தானே நீ ஈடுபட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். சரீரம் தான் வந்து ரொம்ப சரீரத்தை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா தேஞ்சு போயிடுது அப்படின்னா நம்ம எதுலையுமே ஈடுபட முடியாது. ஸோ எந்த ஒரு பாடம் படிக்கிறதா இருக்கட்டும், கேம் விளையாடுறதா இருக்கட்டும், எதை பண்றதா இருக்கட்டும், சரீரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன் சரியா. தர்ம சாதனம் எது அப்படின்னா சரீரம். யதா சமிதாதி எப்படி வந்து ஒண்ணு ஒண்ணும் அங்கமோ ஒரு தபஸுக்கு சமித்து குஷம் எல்லாம் ஜலம்ங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி சரீரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதான அங்கத்துவம் லோகே. புரியுறதா? பின்னாடி வரும் படிக்கலாம். தத்ர தாவது முனிஜனேஷு உச்சிதம் குஷலம் பிருச்சதி திரிபிஹி ஸ்லோகைஹி தத்ர ஆதௌ தபஸ்ஸாதன சம்பத்திம் பிருச்சதி. சோ வந்து முனிஜனேஷு உச்சிதம் முனிஜனங்களுக்கே உச்சிதமான குஷலத்தை பிருச்சதி திரிபிஹி ஸ்லோகைஹி 3 ஸ்லோகத்துல கேட்கிறார். தத்ர ஆதௌ தபஸ் சாதன சம்பத்தியம், சாதனம்னா டூல், தபஸ வந்து சாதிக்கிறதுக்கு அதை பண்றதுக்கு ஒரு சம்பத்தியும் பிருச்சதி என்ன அப்படின்னா கிரியார்த்தம் சமித்குஷம் சுலபம் அப்படி. சோ வந்து இதுதான் அன்வயம். ஹோமாதி கிரியா ஏவ அர்த்தகா. சோ கிரியார்த்தம் அப்படின்னா என்ன என்ன கிரியா, ஹோமம் முதலியவைகள் தான் கிரியா காரியம் இல்லையா. அதனுடைய அர்த்தகான பிரயோஜனம். சோ பிரயோஜனம் எஸ்ய தத்து அதுக்கு உபயோகமா இருக்க போறது எதெல்லாம் இந்த சமித்தும் குஷமும். சமிதா குஷாஹாச்ச சமித் குஷம் குஷாஹா தர்பாஹா. சமித்துங்கிறது அந்த சமித்து. இங்க வந்து இந்த சர்வோத்வந்துவஹா உங்களுக்கு வந்து ஏகவச்சனத்துல வந்துரும். அது வந்து நபும்சகலிங்கத்துல இருக்கும் சரியா, த்விகுணத்துல. ஓகேவா. சோ சமிதா குஷாஹாச்ச சமித் குஷம் இந்த ச நபும்சகம்ங்கிற ஒரு சூத்திரத்தினால இங்க நபும்சகத்துவம். சுகேன லப்யதே இது சுலபம். இங்க கல்லுங்கிற ஒரு பிரத்யம்னு போட்டிருக்கார். அபிஷப்தா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பிரஷ்னார்த்தே அபிஷப்தா. தவ தபோவனே இது சேஷா. தவ இந்த தபோவனத்துல என்ன அப்படின்னா தவ தபோவனே ஹோமாதி அங்கபூதானி சமித் குஷாதீனி சுலபானி கஷ்டித்து இத்தியர்த்தः. தவ உன்னுடைய தபோவனே தபோவனத்தில் ஹோமாதி அங்கபூதானி ஹோமத்துக்கு அங்க ஹோமங்கிறது அங்கி அதுக்கு அங்கமா இருக்கிறது எது அப்படின்னா சமித்து குஷமம். சோ அது இல்லாம நீங்க வந்து அங்கம் இல்லாம அங்கி அங்கி சித்திக்காது. கை காலு எல்லாம் அங்கங்கள் சரீரத்துக்கு, கை கால்லாம் இல்லாம அந்த அங்கிக்கு வேலையே இல்லை சரீரத்துக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி தவ தபோவனே ஹோமாதி அங்கபூதானி சமித் குஷாதீனி சுலபானி கச்சித்து சுலபமா இருக்கா அப்படின்னு கேக்குற. சமிதாதீனி தபசக சன்னிபத்திய உபகாரகாணி அங்காணி. ஏன் அப்படின்னா சன்னிபத்தியம்னா ரொம்ப நிக்கட்டம்னு அர்த்தம். இமிடியட். அதாவது சமைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவை என்ன, வெத்துப்பொட்டி. வெத்துப்பொட்டி கேஸ் இது முக்கியம். ஸோ ரொம்ப சன்னிபத்திய உபகாரகம், ரொம்ப இமீடியட் எஃபெக்ட், இமீடியட் உபகரணம் சாதனம் எது அப்படின்னா இந்த சமிதாதீனி சமிது குஷம் எல்லாம். ஸோ சமிதாதீனி தபசக சன்னிபத்தியம்ங்கிறது இமீடியட்னு அர்த்தம். உபகாரகம்ங்கிறது உங்களுக்கு சாதனம். உபகாரகாணி அங்காணி. அத ஆறாது உபகாரகானாம் அங்கானாம் அப்படி சம்பத்திம் பிருச்சதி. ஆரம்னாலும் ப்ராக்சிமிட்டின்னு அர்த்தம், க்ளோஸ். அத ஆறாது உபகாரகானாம் அங்கானாம் அப்படி சம்பத்தி பிருச்சதி ஜலானி தே ஸ்நான விதி க்ஷமாணி அபி. சோ வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நிகட்டமாக ரொம்ப பரம தேவையான உபகார 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 உபகாரகானாம் அங்கானாம் அப்படி சம்பத்தியும் பிருச்சதி. சோ பக்கத்துல இருக்கிறத ஒண்ணுது, ரொம்ப இமீடியட் நெசசிட்டிங்கிறது ஒண்ணு. அந்த ஆறாத்து அதிலிருந்து மாறு உபகரணங்கள் உபகாரகானாம் அங்கானாம் எதுனா ஜலம் முதலியவைகள். சோ முதல்ல ரொம்ப பிரத்யேகம் அவசியகம் என்ன அப்படின்னா இந்த சமித்து குஷம். அதனால அதை முதல்ல கேட்கிறார். அதுக்கப்புறம் அத ஆறாத்து அந்த நிகட்டாத்து ரொம்ப பிராத்தமியாத்து ரொம்ப முக்கியத்தமாத்து அதிலிருந்து வேறுபட்ட
உபகாரகானாம் அங்கானாம் அபி சம்பத்தியும் பிரிச்சதி. அவைகளினுடைய சம்பத்தி அப்படின்னா அவைலபிலிட்டி, அவைகளினுடைய சமிருத்தித்துவம் கேட்கிறார். ஜலானி தே ஸ்நான விதி க்ஷமாணி அபி. சோ ஜலானி ஜலங்கள் வந்து ஸ்நான விதி க்ஷமாணி தே ஜலானி அபி. ஸோ ஜலங்களும் கிடைக்கிறதா நன்னா? ஜலானி தவ ஆசிரமே வர்த்தமானானி இது சேஷா. ஒன்னு ஆசிரமத்துல இருக்கின்ற ஜனங்கள். தே அத்தியந்த நிர்மல ஷரீராயாக தவ. தே தேன தவ. எப்படிப்பட்ட தவ? அத்தியந்த மிகவும் நிர்மலம், ரொம்ப பியோரான ஒரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற உனக்கு நல்ல ஜலம் கிடைக்கிறதா? ஸ்நானமேவ விதிஹி ஸ்நான விதிஹி. ஸ்நானம்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் விதி. தினமும் கார்த்தால ஸ்நானம் பண்ணணுங்கிறது விதி. தஸ்மின் க்ஷமாணி யோக்யானி கச்சித்து. அந்த ஸ்நானத்துக்கு யோக்கியமான ஜலங்கள் கிடைக்கிறதா? தவ ஆசிரமே வர்த்தமானானி ஜலானி பகூனி நிர்மலானி ச கச்சித்து இத்தியர்த்தா. உன்னுடைய ஆசிரமத்துல கிடைக்கிற அந்த ஜலமானது ரொம்ப நிர்மலமான ஜலமா அப்படின்னு கேட்டுக்கிறார். பிறகு அத சர்வஸ்யாபி கர்மணः பிரதானபூதஸ்ய ஷரீர ரூபஸ்ய அங்கஸ்ய அக்லேஷகரே தபசி பிரவருத்திம் பிரிச்சதி. எல்லா கர்மணः சர்வ லோகத்துல சர்வஸ்யாபி கர்மணः எல்லா காரியத்தினுடைய பிரதானபூதஸ்ய பிரதானமாக இருக்கின்ற ஷரீர ரூபஸ்ய அங்கஸ்ய ஷரீர ரூபமோ ரூப ஷரீர ஷரீரமா ஷரீர ஒரு ஷரீரமே அங்கமாக இருக்கின்ற அந்த ஷரீர ரூப அங்கஸ்ய அதுக்கு அக்லேஷகரே தபசி. கிளேசகர தபசி இல்ல, கிளேசத்தை கொடுக்கக்கூடிய தபஸ்ல உனக்கு பிரவருத்தி இருக்கா? இல்ல அக்லேஷகரே, உன் சரீரத்துக்கு எவ்வளவு போதுமோ அவ்வளவுதானே நீ ஈடுபடுற அப்படின்னு கேட்கிறார். சோ அக்லேஷ கரே தபசி பிரவருத்திம் பிரிச்சதி ஸ்வசக்தியா தபசி பிரவர்த்தசே அபி இதி. ஸ்வசக்தியா உன்னுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி தானே நீ தபஸ்ல ஈடுபடுற அப்படின்னு கேட்கிறார். ஆத்ம சக்தி அனுசாரேன தபசி பிரவர்த்தசே கச்சித்து. உன்னுடைய ஆத்மனகா சக்தி அதுக்கு அனுசாரணமாக அதுக்கு உகுந்ததான ஒரு தபஸ்ல தானே நீ ஈடுபடுற அப்படின்னு கேட்கிறார். தபசி ஷரீரஸ்யாபி சமிதாதிவது அங்கத்வ பிரதிபா தபசி ஷரீரஸ்யாபி சமிதாதிவது அங்கத்வ பிரதிபாதன முகேன ஸ்வசக்தியா தபசி பிரவருத்தேரேவ பிரஷ்டவ்யதாம் உபபாதயதி. தபசி தபஸ்ல வந்து எப்படி வந்து சமிதாதி சமிது குஷம் அப்புறம் வந்து ஸ்நான விதிக்கு ஜலம் இதெல்லாம் அங்கமா இருக்கோ அதே மாதிரி சரீரமும் தபஸுக்கு ஒரு அங்கம். தபஸுங்கிற ஒரு அங்கிக்கு முக்கியமான அங்கம் எதுனா சரீரம். சோ அந்த சமிதாதி வது அங்கத்வ பிரதிபாதன முகேன சரீரத்தையும் அந்த சமித்துக்கு குஷத்துக்கு சமமாக ஒரு அங்கமா சொல்றதுனால ஸ்வசக்தியா தபசி பிரவருத்திரேவ பிரவருத்தேகே அபி பிரஷ்டவ்யதாம் உபபாதயதி. அதனால ஸ்வசக்தியா தன்னுடைய சக்தி தனக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தபசி தவம் செய்வதில் பிரவருத்தேகே ஈடுபாடோட பிரவருத்தேகே அபி பிரஷ்டவ்யதாம் உபபாதயதி. ஸோ அதையும் கேட்கணும். ஸோ வந்து உனக்கு உகுந்ததான ஒரு உன் சரீரத்துக்கு உகுந்ததான ஒரு தபஸை தானே நீ செய்யற. ஏன் அப்படின்னா எப்படி சமிதாதிகள் அங்கபூதமா இருக்கோ தபஸுக்கு அதே மாதிரி உன் சரீரமும் அங்கபூதமா இருக்கு. அதனால உன் சக்திக்கு ஏற்ற மாதிரி தானே நீ பண்ற. ஏன் அப்படின்னா சரீரம் கலு ஆத்தியம் தர்மசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடுறார். சரீரம் கலு ஆத்தியம், ஆத்தியம்னா பிரதமம், தர்மசாதனம் தர்மஸ்ய சாதனம். சோ கலு சப்தா பிரசித்தம் ஆத்தியம் இத்தியனேன சமிதாதி வதிரேகம் தர்ஷயதி. சோ இதனால என்ன அப்படின்னா சமித்தும் குஷமும் ஜலமும் எல்லாம் தபஸுக்கு அங்கமா இருக்கு, சரீரமும் அங்கமா இருக்கு. ஆனா சரீரம் ஆத்தியம் அப்படின்னு போடுறதுனாலேயே ஆத்தியம் இது பதேன சமிதாதி வதிரிக்தம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்துக்க வேண்டியது என்னன்னா சரீரம் தான். அதனால சமித்து முதலியவைகளுக்கு வெதிரேகத்தை ஆரம்பிக்கிறார். தர்மஸ்ய சாதனம் தர்ம சாதனம் யதா சமிதாதீனாம் அங்கத்வம் ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தம் ததா ஷரீரஸ்ய பிரதான அங்கத்வம் அப்படி லோகே பித்தி சித்திர நியாயேன பிரசித்தமேவ இது பாவக. எப்படி வந்து சமிதாதீனாம் அங்கத்துவம் தபசகா அங்கத்துவம் சமித்து முதலியவைகள் தபஸுக்கு அங்கமா இருக்கு அப்படிங்கிறத ஸ்ருதி ஸ்மிருதி வேதத்துல
ஸ்மிருதி மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி மாதிரி ஸ்மிருதிகள்ல பிரசித்தமா இருக்கோ ததா அவ்வாறாகவே ஷரீரஸ்ய பிரதான அங்கத்துவம் அப்படி சரீரத்துக்கு ஒரு பிரதான அங்கத்துவம் இருக்குங்கிறத லோகே பித்தி சித்திர நியாயேன பிரசித்தம். பித்தினா செவுரு, சித்திரம்னா சித்திரம் பெயிண்டிங். பித்தி சித்திர நியாயம் அப்படின்னா செவுரு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். செவரே இல்லைன்னா அங்க எங்க சித்திரம் வரைவேள். சோ அந்த மாதிரி சரீரம் நன்னா இருந்தாதான் எல்லாத்துலயும் ஈடுபட முடியும், எல்லா கிரியையிலையும். சோ அந்த நியாயேன ஷரீரஸ்ய பிராதான்யத்துவம் ஆத்தியம் அப்படின்னு போடுற. மேலும் என்ன, ஷீரியதே இதிஹி சரீரம் உச்சியதே, எது வந்து அப்படியே நழிஞ்சுண்டே போகுமோ அதுக்குதான் சரீரம்னு பேரு. தஸ்மாத்து ரக்ஷண அபாவே தத்து சத்திய ஏவ ஷீரியதே. சோ அந்த சரீரத்தை காப்பாத்திக்கல அப்படின்னா சத்திய ஏவ அப்படியே வந்து அது நஷ்டமா போயிடும், நெளிஞ்சு போயிடும், மலிஞ்சு போயிடுவா. அதுக்கப்புறம் நச்ச தது அபாவே தபஸ்சரித்தும் சக்கியம் இது தபசி தத் சக்தி அனுசரணமபி பிரஷ்டவியமேவ இது அபிப்பிராய. சோ இது ந அபிப்பிராய. சோ வந்து என்ன அப்படின்னா தது அபாவே சரீரஸ்ய அபாவே தபஸ்சரித்தும் ந சக்கியம். ஆஹ் ந சக்கியம்ல சேர்த்துக்கோங்க. ந பிரஷ்டவியம் இல்ல, நச்ச சக்கியம். சோ ததபாவே சரீரஸ்ய அபாவே தபஸ்சரித்தும் தபஸை செய்வதற்கு நச்ச சக்கியம் முடியாது. அப்படிங்கிறதுனால இது தபசி தத் சக்தி அனுசரணமேவ பிரஷ்டவியம் இது அபிப்பிராய. சோ அதனால தபஸ்ல வந்து என்னன்னா அவளோட லிமிடேஷன் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும், ஈடுபடணும் அப்படிங்கறத அபிப்பிராயம் இல்ல. என்ன சொல்றேன்? शरीरम् आद्यं खलु धर्मसाधनम्. अभिक्रियार्थं सुलभं समित्कुशं जलान्यपि स्नानविधि क्षमानिते अभिस्वशक्त्या तपसि प्रवर्तसे शरीरमाद्यं खलु धर्मसाधनम् சொல்றார். மேல அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அபி त्वद् ஆவர்ஜித வாரி சம்பிருதம் பிரவாலம் ஆசாம் அனுபந்தி வீருதாம் சிரோஜ்ஜித அலக்தக பாட்டலேனதே துலாம் எது ஆரோகதி தந்தவாசசா. சோ வந்து தந்தவாசகனாலே அதாவது வாசக வாசௌ வாசாகா அப்படின்னு புல்லிங்கத்துல சொன்னா கிரகம், வாசக வாசசி வாசாம்சி அப்படின்னு நபும்சக லிங்கத்துல சொன்னா வஸ்திரம்னு அர்த்தம். சோ வாசக வாசசி வாசாம்சி வாசக வாசசி வாசாம்சி வாசசா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. தந்த வாசக அப்படின்னாலே தந்தஸ்ய வாசக அப்படின்னா வஸ்திரம்னு அர்த்தம். எப்படி வந்து வஸ்திரம்ங்கிறது சரீரத்தை கவர் பண்றதுக்கு போடுறதோ அதே மாதிரி தந்த வாசகன்னா ஓஷ்டகன்னு அர்த்தம். பல்ல மறைக்கிறது எது, ஓஷ்டம் தானே. பல்லே ஓஷ்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பல்லு அப்படியே இது மாதிரி ராட்சசி மாதிரி தெரியும் எல்லாரும். சோ வந்து தந்த வாசம் அப்படின்னாலே அந்த பல்ல மறைக்கக்கூடிய தந்தத்துக்கு வஸ்திரம் போல இருக்கிறது தந்த வாசகா. சோ வாசசாங்கிறது திருத்தியால இருக்கு, ஓஷ்டகான்னு அர்த்தம். அந்த ஓஷ்டம் வந்து எப்படி இருக்கு. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் அதிதி சத்காரம் எடுத்துன்னு விட்டார். சோ அடுத்ததுல பேச ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல நீ எப்படிலாம் வாட் ஆல் யுவர் ரொட்டீன், எதெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு அடுத்தது அவ என்ன வளர்க்குறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற லதா கொடிகளெல்லாம் அவ தான் வளர்க்குறான். சோ அந்த கொடிகள்ல இருக்கிற அவ ஜலம் விட்டு வளர்க்கறதுனால நல்லா அடர்த்தியா அந்த பிரவாளங்கள் அந்த பல்லவங்கள் அங்க ஒண்ணுக்கு ஒட்டிண்டு ஜம்முன்னு இருக்கு. இவ வந்து நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு தபஸுக்கு வரா இல்லையா. அந்த தபோச்சிதம் வஸ்திரம் தான் போட்டுக்கணும். இங்க வந்துட்டு மேக் ஓவர் பண்ணக்கூடாது இல்லையா. சோ அதனால அவங்க நாட்டுல இருக்கும்பொழுது எப்படி அந்த ஆலத்தக்க ரசையன அந்த பாட்டலம் செவந்து செவந்து இருக்குமோ அவளுடைய உதறு. இப்ப என்ன, இந்த பல்லவங்களை பார்க்கும்பொழுது அந்த துலாம் எது ஆரோகதி, இந்த பல்லவங்கள் என்ன அப்படின்னா அலக்தக ரசமே போட்டுக்காம இருக்கிற அவளுடைய அதரங்களுடைய ஒரு செவப்ப அவைகள் கொடுக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகார்த்தம். சோ அபி த்வத் ஆவர்ஜித வாரி சம்பிருதம் பிரவாலமாசாம் அனுபந்தி வீருதாம் சிரோஜ்ஜித ஆலக்தக பாட்டலேனதே பாட்டலேனதே துலாம் எது ஆரோகதி தந்தவாசசா. சோ த்வது ஆர்ஜித ஆவர்ஜித வாரி சம்பிருதம் ஆசாம் வீருதாம் பிரவாலம் அனுபந்தி அபி அப்படின்னு கேட்கிறார். துவது துவத்துனா துவயா உன்னால், துவது ஆவர்ஜிதம் அப்படின்னா ஜலம் விட்டு வளர்க்கப்பட்ட, ஆவர்ஜித வாரி சம்பிருதம் சோ சிக்த ஜல உற்பன்னம் தெளிச்ச தலத்திலேந்து உண்டான என்ன அப்படின்னா அது வந்து சம்பிருதம்
பிரவாளம்க்கு போறது அட்ஜெக்டிவா அந்த வார்த்தை. சோ துவத்து ஆவர்ஜித வாரி சம்பிருதம் ஆசாம் விருதாம் பிரவாளம். ஆசாம்னா இந்த, விருத் அப்படிங்கிறது வீருதா அப்படின்னா வீருத்தகாராந்த ஸ்திரீலிங்கம். வீருத் வீருதௌ வீருதா, வீருதாங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. சோ பிரவாலம் ஆசாம் வீருதாம், இந்த வீருதா அப்படின்னா கொடின்னு அர்த்தம், லதான்னு அர்த்தம், லதானாம்னு அர்த்தம். சோ இங்க ஆசாம் வீருதாம், இந்த லதையினுடைய கொடிகளினுடைய பிரவாலம், அந்த பிரவாலம் அந்த பல்லவங்களானது அனுபந்தி நல்ல எல்லாம் அனுசியூத்தம் அடர்த்தியாக இருக்கு. எது சிர உஜ்ஜித ஆலக்தக பாட்டலேன தே தந்தவாசசா துலாம் ஆரோகதி. சோ என்ன அப்படின்னா எது பிரவாலம், இந்த இந்த பல்லவங்களானது சிரோஜ்ஜிதம் பலகாலம் தியக்த விடப்பட்ட லாக்ஷா ராக ராக ரக்தேன, அந்த லாக்ஷாரசங்களுக்கு என்ன ஆலக்தக பாட்டலம், பாட்டலம்ங்கிறது ரக்தம் ரக்த வர்ணம்னு அர்த்தம். சோ பலகாலம் விடப்பட்ட அந்த ஆலக்தக பாட்டலேன தே தந்தவாசசா, பாட்டலேன தந்தவாசசா அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. தே தந்தவாசசா உன்னுடைய அந்த அதரேன, அதரத்துக்கு துலாம் ஆரோகதி அதுக்கு சமானமாக இருக்கு அப்படின்னு இதனுடைய அர்த்தம். சரியா? என்ன அப்படின்னா சோ அவ்வளோ ஆசையா அவன் அந்த லதா கொடிகள் எல்லாம் அங்க வளர்த்துட்டு இருக்கான். சோ அத தேவி சம்வர்திதானாம் ஆசிரம லதானாம் அப்படி குஷலம் பிரிச்சதி. அதாவது நம்மள ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளை சேர்ந்தது எல்லாமே பிடிக்கும் இல்லையா? நம்மளை விசாரிக்கிறத விட நம்மளை சேர்ந்தவாளை விசாரிச்சா நமக்கு இன்னும் சந்தோஷம். சோ பார்வதி அவ குழந்தை மாதிரி, எப்படி சகுந்தலை குழந்தை மாதிரி அந்த கொடிகளையும் செடியையும் அந்த மானையும் வளர்க்குறாளோ, அதே மாதிரி பார்வதி இங்க தபோ அவஸ்தையில இந்த மாதிரி லதா எல்லாத்தையும் வளர்க்குறான். அத தேவி சம்வர்திதானாம் ஆசிரம லதானாம் அப்படி குஷலம் பிரிச்சதி, குஷலத்தை கேட்கிறார். ஆசாம் வீருதாம் பிரவாலம் அனுபந்தி அப்படி, அனுபந்தினா கனெக்டட் டென்ஸா இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிண்டு இலைகள் இருக்கு, அங்கங்கேயும் ஒரே ஒரு 4-5 இலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சரியா வளரலன்னு சொல்லலாம். ஆனா ஆசாம் வீருதாம், ஆசாம்னா ஆசிரம வர்யந்தே திருஷ்யமானானாம் அர்த்தம். இங்க கண்ணுக்கு எதிர்க்க இருக்கின்ற வீருதாம் அப்படின்னா லதானாம் கொடிகளினுடைய பிரவாலம், பிரவாலம்னா உங்களுக்கு கிசலயம், அந்த இலைகள் அவைகள் கிசலயம், அனுபந்தி அப்படின்னா அவிச்சின்னம் கச்சிது, விச்சின்னம்னா பிரிஞ்சு இருக்குன்னு அர்த்தம், அவிச்சின்னம்னா சேர்ந்து இருக்கு, அனுபந்தினா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிண்டு இருக்கு. சரியா? என்ன அப்படின்னா ஏதாசு லதாசு திருஷ்யமானம் இதம் கிசலயம் அவிச்சேதேன சர்வதா ஜாயதே கச்சித்து இத்தியர்த்தः. ஏதாசு லதாசு இந்த கொடிகளில் திருஷ்யமானம் பார்க்கப்படுகின்ற இதம் கிசலயம் இந்த ஒரு இலையானது அவிச்சேதேன சர்வதா ஜாயதே ஒரு விச்சேதம் இல்லாம ஒரு பிரேக் இல்லாம ஒண்ணுக்கொண்ணு ஒட்டிண்டு அடர்த்தியா வளர்ந்திருக்கு. சரியா? அப்படிதானே? பிரவாலானாம் அனுபந்தித்துவே ஹேதுமாக. சோ இந்த மாதிரி வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா துவது ஆவர்ஜித வாரி சம்பிருத்தம், அதான் காரணம். லதாசு அத்தியந்த ஸ்னிக்தயா துவயா, லதைகளினிடத்தில் மிகவும் ஒரு ஆசையோடு இருக்கின்ற உன்னால் ஆவர்ஜிதைஹி ஆகிருதைஹி வாரிபிஹி சம்பிருத்தம் சம்பாதித்தம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த ஜலங்களினால் வளர்க்கப்பட்ட அத லதா பிரவாலானாம் ரமணீயத்துவ பிரதிபாதன வியாஜேன தேவி சித்த ஆவர்ஜனார்த்தம் யதார்த்தத்வாது அதிமனோகரம் பிரியவச்சனம் பிரஸ்தௌதி. புரியுறதா? அத லதா பிரவாலானாம். சோ அவளுக்கு ஏன் அந்த லதையை அப்படி வளர்க்கறா அப்படின்னா அத்தியந்த ஸ்னிக்தையா, ரொம்ப அவளுக்கு ஒரு பிரியம். அதனால என்ன அப்படின்னா லதா பிரவாளானாம் அந்த லதைகளினுடைய அந்த பல்லவானாம் ரமணீயத்துவ பிரதிபாதம். இவருக்கு இப்போ கொடி நல்லா வளர்ந்துருக்கு, சரி என்ன இப்போ அப்படிங்கிறது இல்ல, இந்த மாதிரி பேசுறதுனால அவளுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பிளீசிங்கா இருக்கும். ஏன்னா அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி புகழ்ந்தா அவளுக்கு பிடிக்கும். பிடிக்காதது ஏதோ ஒண்ணு எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பேசினா அந்த கான்வர்சேஷன்ல யாரும் இன்வால்வ் ஆக மாட்டா. அதுவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போறா இந்த ஜென்மத்துல இல்லையா? சோ லதா பிரவாளானாம் ரமணீயத்துவ பிரதிபாதன வியாஜேன, அதனுடைய அந்த ரமணீயத்துவத்தை பிரதிபாதன வியாஜம் அப்படின்னா அந்த ஷாக்கு, அந்த நிமித்தேன தேவி சித்த ஆவர்ஜனம். ஆவர்ஜனம்னாலே உங்களுக்கு அட்ராக்ட் பண்றதுன்னு அர்த்தம்.
வின்னிங் ஓவர். ஆவர்ஜனம்னா ஆவர்ஜனார்த்தம், அதை வின் ஓவர் பண்ணணுங்கிறதுக்கோசம் யதார்த்தத்வாது அதி மனோகரம் பிரியவச்சனம், சாதாரணமா பேசுறதை விட ரொம்ப பிரியமான வச்சனத்தை சொல்லி பிரஸ்தௌதி பிரஸ்தாவிக்கிறார். எது தே தந்தவாசசா துலாம் ஆரோகதி இது, அந்த பல்லவம் இருக்கே நீ அவ்வளோ ஆசாசியா வளர்த்தியே, அது உன்னுடைய தந்தவாசசா அப்படின்னா உன்னுடைய அதரேன சக துலாம் சாதிருஷ்யம், அதாவது அந்த பல்லவங்கள் மாறி உன்னோட உதடு இருக்குங்கிறது இல்ல, அந்த பல்லவங்கள் எப்படி செவந்து இருக்கோ அது மாதிரி உன்னுடைய அதரங்கள் இருக்கு. சோ உன்னுடைய அதரங்களுக்கு அதரங்களினுடைய கலரோட ஒரு சாதிருஷ்ய பாவம்ங்கிறது இருக்கு. புரியுறதா? எது தே தந்தவாசசா துலாம் ஆரோகதி இது, எது பிரவாலம் தே தவ தந்தவாசசா அப்படின்னா ஓஷ்டேன, அந்த ஓஷ்டத்தினால, நான் அதரம்னு சொல்லிட்டேன், ஓஷ்டா உன்னோட லிப்ஸோட, சரியா? ஓஷ்டேன தந்தானு. ஸோ உன்னுடைய ஓஷ்டத்துக்கு சமானமாக அந்த பிரவாலத்தினுடைய வர்ணமும் இருக்கு. தந்தானு வஸ்தே தந்தானு வஸ்தே ஆச்சாதயதி இது கர்மணி அனு. ஸோ இந்த தந்தவாசகங்கிறது என்ன அப்படின்னா, தந்தத்தை வந்து ஒரு வாசம், அதுக்கு ஒரு கவர் மாதிரி கொடுக்கறது எது அப்படின்னா இந்த ஓஷ்டங்கள் இல்லையா? அந்த ஓஷ்டம் இல்லைன்னா பல்லு மாத்திரம் தெரியும் நமக்கு. துலாம் சாதிருஷ்யம் ஆரோகதி பிராப்னோதி. துலாம் துலாம்னா இஸ் ஈக்குவல் டு சாதிருஷ்யம், சமானமாக இருக்கும் தன்மை. ஆரோகதி அப்படின்னா அடைகிறது, பிராப்னோதி. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ சூத்திரம், துல்யார்த்தைஹி அதுலோ துல்யார்த்தைஹி அதுல உபமாபியாம் திருத்தீயா அந்நியதரஸ்யாம் இது சூத்திரேண துலாசப்த யோகே திருத்தீயா பிரதிஷேதாத் கதம் தந்தவாசசா துலாம் இத்தி உச்சதே. ஸோ வந்து இந்த ஒரு ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கு. ஆமா. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து துலா, அதாவது ஒரே நிமிஷம், ஜஸ்ட்